முதல்ல சூர்யா வந்து படப்பிடிப்பில பார்த்தபோது எப்படி இருந்தது? நீங்க நெனச்ச கதாநாயகன் இருக்கான்னு தோணுச்சா? எனக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன் சார். எல்லாம் எனக்கு நான் நெனச்ச கதாபாத்திரம்னு இல்லாம, அது ஒரு போயிட்டு இருந்தது. ஒரு ப்ராசஸா ஷூட்டிங் போயிட்டே சரி. இருந்தது. எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ் வந்து படத்துல இருக்கு. அத வந்து கேப்சர் பண்ண இடத்துல வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இஸ் த ரைட் பெர்சன்ற ஒரு ஃபீல் எனக்கு ஓ! வந்தது. கரெக்ட்டான சாய்ஸ் அண்ட் நம்ம கரெக்ட்டா தான் போய்க்கிட்டு இருக்கோம் ம். அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்த கூட இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த ஒரு மொமெண்டம் வந்து கொஞ்சம் அவங்கள உள்ள இழுத்தது. அந்த இடம் தான். ஓகே. திஸ் இஸ் நாட் த நார்மல் ஃபிலிம். ஒரு கரெக்ட்டான படம் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு உந்துதல் அங்க குடுத்தது. அந்த ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல எனக்கு வந்து பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. எஸ் எல்லாமே சரியா தான் போய்க்கிட்டு இருக்குன்றது. படப்பிடிப்பு தளத்துக்கு விஜய் சேதுபதி வந்தாரா? அவரு 1 வாட்டியோ 2 வாட்டி வந்திருக்காரு. ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் பூஜைக்கு அவரு வரல. ம். வரல சின்ஸ் அவர் மலேசியால இருந்தாரு. நான் பிளான் பண்ணிட்டேன். அவரும் அங்க பிளான் பண்ணிட்டாரு. ம். தென் அவர் சொன்னார், "சாரி மாஸ்டர் இந்த மாரி அங்க இருக்கேன்." சார் ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க ஆரம்பிச்சுக்குவோம். நீங்க எப்போ வேணா வந்துக்கோங்கன்னு. அப்போ வந்து ஒரு மரியாதை நிமித்தமா சும்மா எல்லாரையும் பார்த்துட்டு போனாரு அவ்வளோதான். தென் லேட்டர் படம் முடியிறப்போ ஒரு வாட்டி வந்தார். அது வந்து டீசர் ரெடியா இருந்தது. ம். அப்போ வந்து கிளைமாக்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு ஜஸ்ட் டீசர பார்த்துட்டு போலாம். அந்த 2 வாட்டி தான் வந்தாரு. அது வந்து டீசர் பார்த்தா ரொம்ப எமோஷனல் ஆனாரு. ம். நான் பையன கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் தனியா பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப எவ் நைட் ஷூட் அது. ம். ஸோ அந்த 2 வாட்டி தான் வந்தாரு அவரு. ம்.